அகர முதல எழுத்தெல்லாம் அறியவை தாய் தேவி. யானை வந்து கிட்ட வந்து தும்மிடுச்சு. நெல் திரு வந்த வழியே பின்னோக்கி செல்ல. உடனே நம்ம வீட்டுல 108 தேங்காய் உடைச்சா மாதிரி அவங்க வீட்டுல 108 தேங்காய். ஒவ்வொரு படம் முடிஞ்ச உடனே முதல்ல திருப்பதி போயிடுவோம், அதுக்கப்புறம் சமயபுரம் மாரியம்மன். பிரெக்னெண்டா இருந்தாங்களோ இதுவும் நினைக்கிறேன். திருமால் பெருமை படத்துல நடந்தது இல்லையா? தாய் தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மான்னு பாடிக்கிட்டு வருவாங்க. அந்த அம்மா ராணி ஆன உடனே தோரணையே மாறிடும். தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா. மஞ்சள் தண்ணியில குளிச்சுட்டு தான் நீங்க வரணும்னு ரொம்ப ரூல் போடுவாங்களா. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா. சரஸ்வதி சபதத்துல வைகுண்டம் சீடு கோல்டு ஜொலிக்கும். திரும்பி இரும்புவார், இரும்பும் போது கொஞ்சம் கொட்டும், ரத்தம் வரும். ஒரு ஒயிட் ஷர்ட்ல அப்படியே கொட்டும். பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு ஒரு கதவா திறப்பாங்க. திறந்த உடனே அந்த சீன் வந்த உடனே நாராயணான்னு ஒரு சத்தம் கேட்டு இது ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. தங்கமயில் வழங்கும் அட்டகாசமான பிக் பாக்ஸ் ஆஃபர். உங்களுக்கான சிறந்த சலுகையை நீங்களே தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு. இன்றே விரைந்திடுங்கள். மனோரமா சொல்லுவாங்க, அப்பா வந்து செருப்பு போடக்கூடாதுன்னு. ஏத்தி செருப்பு அப்போ நிதி நெருக்கடின்றது வந்து அப்பாவோட கெரியர்ல இருந்துட்டே இருந்திருக்கு எல்லா காலகட்டத்திலுமே. 49ல போயிட்டு நல்லா அவங்களுக்கு அது தெரியல, ரிஸ்க் எடுத்துட்டாங்க. சரஸ்வதி சபதம் பத்தி சொன்னீங்க. கல்வியா செல்வமா வீரமா அந்த பாடல், அதை வச்சுதான் அந்த படமே இருக்கும், சரஸ்வதியோட சபதம் சொல்லிட்டு. அந்த படம் எடுத்துக்கிட்டா வந்து இப்ப அப்பா பிரம்மாண்டமான படங்கள் எடுத்திருக்காங்க, எல்லாருக்கும் பிடித்த படங்கள் எடுத்திருக்காங்கன்னு சொல்றோம். மல்டி ஸ்டார் காஸ்டிங்னு இப்ப சொல்றோம்ல, பேன் இந்தியா படங்கள் சொல்றோம், ஒரு லாங்குவேஜ் சொல்றோம், அந்த மாதிரிலாம். பட் அந்த காலகட்டத்துல இப்ப அந்த படம் எடுத்துக்கிட்டா சிவாஜியா ஒரு பக்கம், ஜெமினி ஐயா ஒரு பக்கம், சாத்தியமா இவ்வளோ நடிகர்கள் வந்து அந்த படத்துல பெரிய பெரிய ஆட்கள், கேர் விஜயம்மா எல்லாருமே பெரிய பெரிய நடிகர்கள் அந்த படத்துல நடிச்சாங்க. இவங்களெல்லாம் அசம்பிள் பண்ணி இந்த மாதிரி எப்படி அவரால் முடிஞ்சது எடுக்க முடியல? அந்த கால் ஷீட்ஸ் எல்லாம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். அப்பாவோட டெக்னிக் எப்படின்னா, கிளைமேக்ஸ் முதல்ல முடிச்சிருவாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், ஏன்னா அதுலதான் காம்பினேஷன் அத்தனை பேரும் இருப்பாங்க. அதனால அந்த கிளைமேக்ஸ் தான் முதல்ல முடிப்பாங்க. முதல்லன்னா கொஞ்சம் ஈஸ் கொடுத்து அந்த ஷாட்டை முடிச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற படலங்களுக்கு போவாங்க. அதுலேயும் ஒரு சீன்ல இந்த அம்மா வந்து நிற்பாங்க, சரஸ்வதி வந்து நிற்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒன்று சொல்லுவார். மகாலட்சுமி வந்து நிற்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று. பராசக்தி வந்து நிற்பாங்க. 3 பேருக்கும் புரியும் இவர் வந்து ரொம்ப விளையாடுறாரு, எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி கதை வைக்கிறாரு. 3 பேரும் அவரை போட்டு தாக்குவாங்க. அந்த வசனங்கள்லாம் பிரமாதமா இருக்கும், பிச்சு உதரும். அந்த கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல சரி, சொன்னா எது சிறந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க சைடுல ஒரு பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க தம்பி, கல்வி கட்டாயம் தேவை. எதுக்குன்னா நம்மளோட வாழ்க்கை வழிமுறைய நடத்தி கூட்டிட்டு போறது கல்வி. இந்த கல்வியை கத்துக்கிறதுக்கு ஒரு பங்கு தான் அப்பா அம்மா பாடத்துல உண்டா. மீதி நமக்கு கொஞ்சம் பணம் இருந்தாதான் கத்துக்க முடியும். இப்போ செல்வம் கட்டாயம் லைஃப்ல தேவை. இந்த 2ம் இருந்தா, வீரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கோழையாவே வாழ்ந்துருவோம். அப்ப வீரம் கட்டாயம் தேவை. ஸோ அந்த 3மே லைஃப்ல ரொம்ப முக்கியம். அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானதுன்னு பாடுவார், பிரமாதமா இருக்கும். அந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுவும் தான் 2 ரோலும் அவருக்கே கொடுத்தாங்க. நாரதரும் அவரே வருவாரு, வித்யாபதியாவும் அவரே வருவார். அதுல மனோரமாவும் நாகேஷும் அவங்க ஒரு பாத்திரத்துக்கு காமெடியை பிச்சு உதருவாங்க. அவங்களும் நல்லா பண்ணுவாங்க. நாரத சொன்ன கலகமே அவர் வந்து பண்ற வேலை அவ்வளவு வேலை பண்ணி விடுவாரு. இப்பெல்லாம் தம்பி ஒரு ஷாட் நல்லபடியா முடிஞ்சதுன்னா செதிர் தேங்காய் உடைப்பாங்க. அது சாதாரண நம்ம வீட்டுல உடைப்பாங்க. ஏன் உடைக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்களும் போய் உடைப்போம். 100, 108 அந்த மாதிரி தான் உடைப்பாங்க. அன்னைக்கு என்னன்னா, யானை வர சீனு, நடிகர் திலகத்தை படுக்க வச்சுட்டாங்க. தினைக்கும் ரிஹர்சல் போகும். ஒரு ரிஹர்சல்ல என்ன நடந்ததுன்னா, அந்த யானை வந்து கிட்ட வந்து தும்மிடுச்சு. சங்கிலி கட்டி அந்த காட்சி சொல்றீங்க. தும்மிடுச்சு. யானை வந்து காலை அப்படி நெல் திரு வந்த வழியே பின்னோக்கி செல் அப்படிம்பாரு. அது பின்னாடி தியேட்டர்லயே சீன்லயே எல்லாரும் ஆரவாரமா இருக்கும். தியேட்டர்ல எல்லாம் கை தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அது பின்னாடி போயிடும். அந்த காலை தூக்கும் போது அது மிஸ் ஆகி தும்மிடுச்சு. அந்த தும்முன உடனே பக்கத்துல செட்டுல வச்சிருந்துருக்காங்கப்பா, எல்லாம் காணும். அப்போ எல்லாருக்கும் ஒரு பயம். சரி, இதை எடுக்கலாமா வேணாமான்னு. அது முக்கியமான ஒரு சீனு, எல்லார் மனசுலயும் நிறைஞ்ச சீன். அது ரிஸ்க் தானே அவரும் ஒத்துக்கிட்டாரு. இல்ல, என்ன அந்த கம்பியில சங்கிலி இருக்கு பாருங்க, அதுலதான் கையும் கட்டியிருப்பாங்க, காலையும் கட்டியிருப்பாங்க. ஏன்னா க்ளோஸ் அப் ஷாட் சொல்றீங்க, ரியலாவே கட்டணும். ரியலா அவரே தான் படுத்திருப்பாரு.
படுத்து அந்த டைலாக் ஃபுல்லா சொல்லுவார். விநாயக பெருமானேன்னு ஆரம்பிப்பார். ஏன்னா அது விநாயகரா தெரியும் ஒரு கண்ணுக்கு. கிட்ட வந்து அந்த காலை தூக்கி அழகா என்ன சொல்லி கொடுத்தா, அந்த யானை பேர் கூட எனக்கு இன்னும் பசுமையா ஞாபகம் இருக்கு, சீதான்னு. அழகா நின்று இறங்கி போயிடுச்சு. அது பாட்டு கரெக்டா பண்ணிடுச்சு. உடனே நம்ம வீட்டுல 108 தேங்காய் உடைச்சா மாதிரி அவங்க வீட்டுல 108 தேங்காய். ஏன்னா போன் அப்பெல்லாம் மொபைல் எல்லாம் கிடையாது. போன் அடிக்கும், ஷார்ட் நல்லபடியா முடிஞ்சதுன்னா அங்க ஒரு 108 இங்க ஒரு 108 உடைச்சாங்கன்னு அப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த டைம்ல மழை, அதுலயும் அது 100 நாள் போச்சு. மழை அப்போ மெட்ராஸ்ல ரொம்ப மழை, வெள்ளம் இந்த பீரியட்ல அவ்வளோ பெஞ்சுது. அதையும் விட்டு ஓடிச்சு. சரஸ்வதி சபதம் கூட்டம் கூட்டமா மக்கள் வந்து பார்த்தாங்கன்னு சொல்றீங்க. இன்னொரு படம் கந்தன் கருணை, நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். மக்கள் வந்து அவ்வளோ கூட்டம் அப்படியே அலை மாதிரி வந்து அந்த படத்தை பார்த்ததா. இன்னொரு விஷயம் கூட உண்டு. இப்போ அந்த படம் பார்க்கும்போது தான் வந்து அறுபடை வீடுகளே இருக்கு, 6 இடத்துல இப்படி இருக்கு முருகரோட வீடு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அதில் காட்சிப்படுத்திருப்பாரு, அழகாக காட்டியிருப்பாரு. அந்த குறிப்பாக சொல்லுவேன் பாடல், நம்ம சொல்லும் போது அந்த பாடல் எவ்வளோ பெரிய ஹிட் அந்த பாட்டு. அந்த படத்துலையுமே சிவகுமார் ஐயா வந்துட்டு முருகனா அதுலதான் தேர்ந்தெடுத்தாங்க. அதுல முதல்ல விஜயகுமார் நடிகர் இருக்காரு பாருங்க, அவருக்கு தான் முதல்ல அந்த வேஷம். எப்பவுமே வீட்டுல பாத்தீங்கன்னா, தான் சொன்னேன், வீடு 2 பிளாக்கா இருக்கும். ஒரு விங் வந்து நாங்க எங்களோட இடம், இன்னொன்னு ஆபீஸ். மேக்கப் டெஸ்ட் போயிட்டே இருக்கும். யாராச்சும் ஒருத்தருக்கும் ஒரு மேக்கப் டெஸ்ட் போகும். ஏன்னா எல்லாமே தெய்வ பாத்திரங்கள், லட்சணமா இருக்கணும், முகபாவங்கள் மூக்கு மொழியுமா இருக்கணும். எந்த இடத்துலயுமே ஒரு கம்மியா இருக்கக்கூடாது. உடம்பு முகம் எப்படி இருக்கும் அதுக்கேத்த மாதிரிதான் உடம்பு. எப்ப பாரு மேக்கப் டெஸ்ட் போகும். அங்க ஒரு மேக்கப் போட்டு அதுல விஜயகுமார் தான் முதல்ல ஆர்டிஸ்ட் இருக்காரு பாருங்க, அவருதான். அவர் இருப்பாரு அந்த சீன்ல கூட, ஒரு தேவர்கள் சீன்ல நிப்பாரு. அப்புறம் அண்ணன் சிவகுமார் அண்ணன் தான் அதுக்கு வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவரை எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அப்படியே முருகன்னா முருகன், பெருமாள்னா பெருமாள், அந்த முகம் அவருக்கு அமைஞ்சது. அது ரொம்ப அழகு. அவரு தான் அந்த சீன்ல போட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரவுண்ட் வந்தார் தமிழ் சினிமாவில். அவருக்கு ரொம்ப அப்பா மேல ரொம்ப மரியாதை, ஒரு புள்ள மாதிரி வச்சுக்கோங்களேன், மூத்தவர் மாதிரி நம்ம ஃபேமிலியில. அவர் அதுதான் நீங்களே உரிமையா அண்ணன் சொன்னீங்க எடுத்த உடனே. சிவகுமார் ஃபேமிலியில, ஆமா ஃபேமிலியில மூத்தவர் மாதிரி அவர். அருமையா இருக்கும். அது கந்தன் கருணையில தம்பி மகாபலிபுரத்துல தான் செட்டு. 1 வாரம் செட்டு போட்டாங்க. இந்த வேல் வெற்றிவேல் பாட்டு வந்து பாருங்க, அது வந்து ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி வர சீன் கூட கடலோரம் தான் போட்டாங்க. அப்போ ஒரு புயல் வந்தது. காலையில போய் நின்று பார்த்தா ஒன்றுத்தையும் காணும். செட்டு போட்டது அவ்வளவும் காணும். அவருக்கு எதுவுமே யோசிக்கலையா, பிரச்சனையே இல்லை, திருப்பி போட்டுக்கலான்னு திருப்பி செட்டு போட்டாங்க. எனக்கு ஒரு கேள்வி வருது இதுல. இப்ப வந்து அப்பா நிறைய கமர்ஷியலா வெற்றி படங்கள், பெரிய வெற்றி படங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. அவங்க தயாரிக்கும் செஞ்சதுனால இப்ப நவராத்திரி, திருவிளையாடல், தில்லானாமங்க, நம்ம சொல்லிட்டே போலாம். நிறைய படங்கள் கந்தன் கருணை எல்லாமே ஓடி இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்களே நிறைய பொருட்செலவு அதிக அளவுல பண்றதுனால வருமானம் போதிய அளவுக்கு இருந்துச்சு அப்பாவுக்கு இந்த படங்கள் எல்லாம்? வந்திருக்கணும், கட்டாயம் வந்து. ஏன்னா நாங்க சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த நிதி நெருக்கடின்றது வந்து அப்பாவோட கெரியர்ல இருந்துட்டே இருந்திருக்கு எல்லா காலகட்டத்திலயுமே. அது இந்த மாதிரி சமாளிச்சிருப்பாங்கன்னு தான். நாங்க ரொம்ப சின்ன பிள்ளைகள், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியல. அப்பா எந்த சிரமமோ ஏதோ காமிச்சிக்கவே மாட்டாங்க. அவங்க அதான் சொல்றாங்க, கொஞ்சம் தொழில்ல உள்ள அக்கறை, தொழில் தர்மம், தொழில் மேல இருக்க ஒரு ஈடுபாடு, ஆசை, அலாதி ஆசை. அதுல எதுவுமே இதெல்லாம் காமிச்சதில்ல. வரட்டும் பார்த்துக்கலான்னு வாழ்ந்திருக்காங்க. 49 வயசு தான் தம்பி, அதை கடந்தே போகலையே. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு தொய்வு வரும், ஒரு யோசனை வரும், வேணுமா வேணாமான்ற சிந்தனை எல்லாம் பாத்தீங்கன்னா வயசானாதான் வரும். 49 எப்பவுமே என்னோட அனுபவத்துல சொல்றேன். அதெல்லாம் நான்லாம் இப்ப 66, எவ்வளவோ தோணுது, இது வேணுமா அது வேண்டாமான்னு தோணுது. அது மாதிரி 49ல போயிட்டனால அவங்களுக்கு அது தெரியல, ரிஸ்க் எடுத்துட்டாங்க. அதுதான் நீங்க சொல்லும் போது. ஏன்னா நீங்க சொல்றது எல்லாமே அவர் சொந்தமா தயாரிச்ச படங்கள். அதுல வந்து இவ்வளவு பொருட்செலவுகள், செட்டு போடுறோம் டக்குன்னு போயிடுது, எல்லாமே அது எல்லாமே லாஸ் தான். வந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு, ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டே தான் இருந்திருக்கும். அது தாண்டி போயிட்டாங்க. அது தெரியும். ஒவ்வொரு படம் முடிஞ்ச உடனே முதல்ல திருப்பதி போயிடுவோம், காலையிலே கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் சமயபுரம் மாரியம்மன் அப்பாவுக்கு ரொம்ப கும்பிடுவாங்க. முதல்ல கும்பிடுறது அவங்க அம்மாவை, பார்க்காத தாயை தான். அவங்கதான் அப்பாவுக்கு. ஏன்னா அவங்க 4 வயசுலயே தாயார் இறந்தனால அவங்களே தான். அவங்க ஆஃபீஸ் ரூம்ல கூட எங்க பாட்டி போட்டோ பெருசா இருக்கும், அது கீழே தான் உட்காந்து யோசிப்பாங்க போல இருக்கு. வெளியில எல்லாம் எங்கேயும் ஹோட்டல்லையோ வெளியூர் போயோ டைலாக் எழுதுனதே கிடையாது. எல்லாமே வீட்டுலதான். அத்தனை டைலாக்கும் எழுதுனாங்கன்னா நைட்டு கார்பன் பேப்பர். அப்பெல்லாம் இந்த ஜெராக்ஸ் எல்லாம் இப்ப கிடையாது. கார்பன் பேப்பர்ல காப்பி எடுத்து எல்லாரும் ஆர்டிஸ்ட் வீட்டுக்கும் நைட்டே போயிடும். ஸோ காலையில டைலாக் பேசுறதுக்கு எவ்வளவு நீள டைலாக், ஒரு டைலாக்கும் எவ்வளவு நீளம். குட்டி பத்னியை சொல்ல விரும்புறேன்.
சின்ன குழந்தை, எவ்வளவு சின்ன, பெரியவங்க நடிச்சிடலாம், ஏன்னா அவங்களுக்கு அந்த இது இருக்கு. ஒரு சின்ன குழந்தை நடிக்கிறதுன்றது சாத்தியம் இல்லை. அதுவும் வசனங்களை பேசி திருவருட்செல்வர்ல நடிப்பாங்க பாருங்க, அந்த ஈடு கொடுத்து நடிப்பாங்க. அப்படியே தெய்வம் எங்க இருக்கு, எந்த திசையை நோக்கி இருக்கு, இது ஒரு கேள்வியா, இது ஒண்ணுமே இல்லையேன்னு அந்த வசனம் பாத்தீங்கன்னா, அந்த சின்ன குழந்தை பேசுற வசனமே இல்லை, அவ்வளோ அழகா நடிச்சிருக்கு. திருவருட்செல்வர் பிகினிங்ல அந்த சீன் வரும். சின்ன பட்ஜெட் எடுத்த படம்னு சொல்லலாம் இல்லையா? அது பிரம்மாண்டமான படமா இருக்காது, ஆனா அதுவும் ஒரு வெற்றி படம் தான் இருக்கு இல்லையா? அது திருவருட்செல்வர் பிரம்மாண்டம் இல்லைன்னே சொல்ல முடியாது. எல்லாமே நீங்க ஒரு சீனும் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒகேனக்கல்ல போய் அவங்க கிட்டத்தட்ட அந்த வண்ணானோட திருக்குறிப்பு தொண்டர்லாம் வெளியூர் போறதுனாலே செலவு தானே உங்களுக்கு. இவ்வளவு பேரையும் கூட்டிட்டு போய் படம் எடுக்கிறது வேற, வெளியே போறது ஒருத்தருக்கு உடம்பு. அதுவும் அந்த அம்மா சொல்லுவாங்க, மனோரமா சொல்லுவாங்க, அப்பா வந்து செருப்பு போடக்கூடாது. என்ன ஏத்தி செருப்பு அப்போ கிடையாது, அந்த வெயில்ல தண்ணி ஊத்திடுவாங்க அந்த மண்ணுல, அதுக்குள்ளார நடிச்சுட்டு வந்துடணும், அந்த தண்ணி காயறதுக்கு வந்துடணும் சொல்லுவாங்க. எவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்திருக்கு பாருங்க நடிகர்கள், ஹெவி கட்டுப்பாடு. நான் வந்து விஜயம்மாவை என்னோட மகனோட கல்யாணத்துக்கு அழைக்க போயிருந்தப்போ சொன்னாங்க, அந்த பவித்திரமா மாத்துனது அப்பாதாம்மா, விரதம் இருக்க சொன்னாங்க. அம்மா ஆண்டாள் வேஷம் போடுறீங்க, பெருமாள் எல்லார் மனசுலயும் ஆண்டவர், அவரோட மனசை ஆண்டனாலதான் ஆண்டாள்னு பேர் வந்துதான். அந்த பாத்திரம் உங்களுக்குமா, நீங்க வந்து விரதம் இருந்துருங்க. அப்புறம் ஷாட்டுக்கு வரும்போது மஞ்சள் தண்ணியில குளிச்சுட்டு தான் நீங்க வரணும்னு ரொம்ப ரூல் போடுவாங்க அப்பா. அதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறம் தான் அப்புறம் யானை மாலை போட்டுட்டு பாருங்க சரஸ்வதி, அதையும் சொன்னாங்க. மகாலட்சுமி மா உங்களுக்கு யானை போட்டது அந்த அமைப்பு உங்களுக்கு நீங்க பாருங்க நல்லா இருப்பீங்கன்னாங்க. அது வாய் முகூர்த்தம், நான் நல்லா இருக்கேம்மா அப்படின்னு. அப்போ நான் பத்திரிக்கை கொடுக்கும்போது சொன்னாங்க, அவங்க கூட ஏதோ பிரெக்னெண்டா இருந்தாங்களோ ஏதோ நினைக்கிறேன். திருமால் பெருமை படத்துல நடந்தது இல்லையா? ஒரு இதுல நானும் கேள்விப்பட்டேன். அந்த ஹரியரி கோகுல ரமணா பாடல்ல வந்து, ஏன்னா இது எங்களுடைய விகடன் பேட்டியிலே சொல்லியிருக்காங்க அம்மா. அதாவது அப்ப நான் வந்து கர்ப்பமா இருந்தேன், என்னோட வயிறு தெரியாம இருக்கிற மாதிரி காட்சிப்படுத்திருப்பாங்க அதுல ஏபி நையா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உருவத்தை காட்டிடும் கண்ணாடியில சரஸ்வதி சபதத்துல வருவாங்க, அந்த ராணி மாதிரி, கிளியோபாட்ரா மாதிரி. ஒரு இங்கிலீஷ் படமும் அவங்களுக்கு அது ஒரு மைண்ட்ல ஓடும்போது ராணினா எப்படி இருக்கணும். ஏன்னா முந்தின சீன் வந்து அந்த அம்மா வந்து வருமே, தாய் தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மான்னு பாடிக்கிட்டு வருவாங்க. அந்த அம்மா ராணி ஆன உடனே தோரணையே மாறிடும். அதுக்கேத்த அமைப்பு அந்த அம்மாக்கு இருந்தது. உருவத்தை காட்டிடும் கண்ணாடின்னு ஒரு பாட்டு வரும், சுத்தி கண்ணாடி இருக்கும், மேல கண்ணாடி, அந்த அம்மா பாடுவாங்க. அதுலயும் ரொம்ப அழகா இருப்பாங்க, சிலை மாதிரி இருப்பாங்க. அதையே நான் சொல்லிட்டேன் அவங்க, அந்த காலத்துல நீங்க ஒரு சிலையேமா, ரொம்ப அழகா இருப்பீங்க, இப்பவும் அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். திருமால் பெருமை சொல்லும் போது பகின் விஷ்ணுவோடைய தசாவதாரத்தை தான் அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அந்த படத்துல சொன்ன அவ்வளவு அவதாரங்கள், அகைன் அது ஒரு பிரம்மாண்டம். ஏன்னா எனக்கே ஞாபகம், சின்ன வயசுல நான் சன் டிவில வந்து அந்த பாடல் ரொம்ப ரெகுலரா காலையில போடுவாங்க, பக்தி பாடல் வரும்போது. அது ஒரு பிரம்மாண்டமான படம் திருமால் பெருமை அப்படின்றது. மலர்களிலே பல நிறம் கண்டேன், அந்த சீனுக்கு நான் இருக்கேன், ஷூட்டிங்ல இருக்கேன். தபோவனம் மாதிரி தம்பி, ஃபுல் ஃப்ளோரும் செடியும் பூக்களும். நானே 2 படிச்சுட்டேன். அப்பதான் ப்ரொடக்ஷன்காரங்க, ஐயோ இது கண்டினியூட்டி நீங்க தொடக்கூடாதுன்னு இருந்தா கூட நான் எடுத்துட்டேன். அவ்வளவு அழகு பூக்கள், அருமையான சீன். அது பெரியாழ்வாரா வருவார், ரொம்ப அருமையான சீனு. அப்பா வந்து பெரும்பாலும் பக்தி படங்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது, நாங்க பார்த்த வரைக்கும், நான் குடும்பம் வரை நாங்க பார்த்த வரைக்கும் எல்லா புகைப்படங்கள்லயுமே சரி, எப்பவுமே சரி, வெற்றி முழுக்க திருநீர் அப்பாக்கு எப்பவுமே இருப்பாங்க. எப்பவுமே அந்த கதராடையில பார்த்திருக்கிறோம் நாங்க. சிம்பிள் தம்பி, பக்திமான அப்பா ரொம்ப. ஆமா, எப்பவுமே ஆன்மீக சிந்தனை எப்பவுமே இருக்கும். அவங்களோட பாத்தீங்கன்னா அவங்களோட கதர் ஆடை தான் போட்டிருக்காங்க, வேட்டி துண்டு, வேட்டி ஷர்ட், மேல ஒரு துண்டு, நெத்தி நிறைய விபூதி. நாங்களே அப்படிதான் இருக்கணும், எங்களோட ட்ரேட்மார்க்கே நெத்தியில விபூதி இல்லாம நாங்க வெளில வரக்கூடாது. அப்படியே பழகிட்டோம். குங்குமமும் விபூதியும் தான், வீட்டுக்குள்ளார வந்தாலே அந்த வாசனை இருக்கும். அப்படியே தான் பழகிட்டாங்க. கோயில்கள் எங்களை கூட்டிட்டு போனது எல்லா கஷேத்திரங்களும் எப்பவுமே கூட்டு போவாங்க. கோயில்களுக்கு மட்டும் நாங்க ரெடியா இருக்கணும். ஷூட்டிங்லாம் நீங்க கேக்குறீங்க பாருங்க, சிலதுதான், அதுவும் தெய்வத்தோட ஆராதனை வருது பாருங்க, அந்த கோயில் திறந்த உடனே முதல் சீன், அதெல்லாம் நாங்க பார்ப்போம். நக்கீரர் சீனும் பார்த்திருக்கோம், அப்பா நடிக்கும் போது பார்த்திருக்கோம். அது ஒண்ணு பார்த்திருக்கோம். இந்த மாதிரி சாமி தெய்வங்களோட சீன் வரும்போது கட்டாயம் நாங்க போய் பார்த்திருக்கோம். செட்டுன்னா அப்படியே கோயில் மாதிரியே இருக்கும், அப்படி இருக்கும், தத்ரூபமா இருக்கும். வைகுண்டம் சரஸ்வதி சபதத்துல வைகுண்டம் சீனு கோல்டு ஜொலிக்கும் அப்படியே ஃபுல்லா, ஏன்னா பெருமாளாச்சு. திறந்த உடனே அந்த முன்னாடி இருந்த சீட்ல ஒரு பெரியவர் வந்து நாராயணான்னாராம், அதோட முடிஞ்சிருச்சு. அப்போ அவரோட தெய்வ இறைவனடி சேர்ந்துட்டார். ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை நாராயணான்னாராம். அதோட அது ஒரு அசம்பாவிதம் நடந்தது அந்த படம் டைம்ல. தேட்டர்ல மதுரையிலயும் எங்கேயோ நடந்தது.
ஞாபகம் இருக்கு. இல்ல அப்ப அந்த எந்த அளவுக்கு வைகுண்டம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு ஒரு கதவா திறப்பாங்க. திறக்கும். திறந்த உடனே ஃபைனலா அந்த பார்க்கடல்ல படுத்திருப்பாரு. அந்த பள்ளி scene- கொண்ட அந்த பள்ளிக்கொண்ட. காட்சி அது அதான். அந்த சீன் வந்த உடனே நாராயணான்னு ஒரு சத்தம் கேட்டுதான். அதான் லாஸ்ட். எவ்வளவு தத்ரூபமா அதான் இருந்திருக்கும் அதான். பாருங்க இல்லையா தம்பி பார்க்கும்போது. திருவிளையாடல் சமயத்துலலாம் கற்பூரம் ஏத்துவாங்க. லாஸ்ட் சீன் அர்த்தநாரீஸ்வரர் சீன் வந்து பாருங்க, நம்ம கூட நினைப்போம் லாஸ்ட் சீன் வந்தா அப்பெல்லாம் எந்திரிச்சிருவாங்க, எந்திரிச்சு கிளம்பிடுவாங்க. அந்த ஷாட்டை பார்த்துட்டு தான் போவாங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க தம்பி. அந்த ஷாட்டை எடுக்க அது சிங்க் ஆகாது, உடம்பு சிங்க் ஆயிடும். பாதி பராசக்தியோட உடம்பும் சிவனோட உடம்பும் சேரும். கண்ணு எப்படி சேரும்? கண்ணு சேராது. கண்ணு மேலேயும் கீழேயும் இருக்கும். அது ரொம்ப கஷ்டம். இப்ப கம்ப்யூட்டர், இப்ப டிஜிட்டல் எல்லாம் வந்துருச்சு. என்ன வேணா நம்ம அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க. கண்ணு சேரணும் இல்லையா? ஒரு கண்ணு கீழேயும் ஒரு கண்ணு மேலேயும் இருக்க முடியாது. அது ஏதோ மாஸ்க் ஷாட்டும்பாங்க. சில சமயம் மாஸ்க் ஷாட் மிஸ் ஆயிடும். திருவருட்செல்லூர்ல எடுத்த உடனே மன்னவன் வந்தானடி 35 அடி உயரம் இந்த நடராஜர் சிலை. இந்த அம்மா ஆடி 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 முடிச்சுட்டு அன்னைக்கு நைட் அவங்க ஹைதராபாத் கிளம்பணும். ஏதோ ஒரு 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 ஷாட் மிஸ் ஆயிடுச்சு. மாஸ்க் இந்த அம்மா நாளா வந்து நின்று முடிப்பாங்க, அப்புறம் ஒன்னா வந்து முடிப்பாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் இல்ல ஒரு 4 நாளைக்கு அப்புறம் தெரிஞ்சது அது சிங்க் ஆகலைன்னு. திருப்பி செட்டு திருப்பி போட்டு விளையாட்டு இல்லை இதெல்லாம். யோசிச்சு பெரிய பாருங்க. விஷயம் இல்ல. திருப்பி அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அந்த பிரம்மாண்டம்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இல்ல அதுக்குதான் முதல் கேள்வி நான் வச்சது அதான் சொன்னேன். பிரம்மாண்டம்னா அவ்வளவு அப்ப படங்களை கொடுத்திருக்காங்க அந்த காலகட்டத்திலயும். ரொம்ப அழகா எல்லாம். நாங்க சில சமயம் செட்டுக்குள்ளார போனா ஜொலிக்கும், எல்லாமே ஜொலிக்கும். அப்பா நிறைய கோயில்களுக்கும் கூட்டு போவாங்க, செட்டுகளுக்கும் இந்த மாதிரி ஆராதனை காட்டுற இந்த மாதிரி ஆமா, விஷயங்கள் ஆமா. பார்ப்போம்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஒதுக்கி இருக்காங்க உங்களுக்கு? ஏன்னா அவங்க அந்த ஒரு அமையல 15 தம்பி. 16 வருஷம் 16 வயசு. இந்த மாதிரி எப்பவுமே ஜனரஞ்சகமான வீடு. பூ கூட உழுவுது பாருங்க. கரெக்டா நீங்க கேட்கும்போது அமையல. ரொம்ப நேரம் அப்பாவோட ஸ்பெண்ட் பண்ற டைம் எங்களுக்கு அமையல. ஏன்னா எப்பவுமே ஜனம் இருக்கும் வீட்டுல. பெரிய வீடு. கொஞ்சம் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் கட்டடமே தெரியும். முதல்ல வீடு, பெரிய வீடு இருக்கும். பின்னாடி ஆபீஸ், அது ஒரு தனி வீடு. 2 விங்கா இருந்தது. ஜனரஞ்சகமா இருக்கும். பேசிட்டே இருப்பாங்க. யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க. சினிமா சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் வருவாங்க. அது ஆபீஸோட முடிஞ்சிடும். ரொம்ப குறிப்பிட்ட சில பேர் வீட்டுக்கு வந்து எங்களை பார்த்துட்டு போவாங்க. இப்படிதான் பொழுது போயிருக்கு. நேரம் கிடைக்கும் போது காலையில நாங்க எந்திரிக்கும் போது அப்பா ஷூட்டிங்க்கு கிளம்பிடுவாங்க. திருப்பி நாங்க தூங்குனதுக்கு அப்புறம் வருவாங்க. பாக்குற பாக்கியம் பெருசா இல்ல, இருந்ததுதான் இவ்வளவு. நீங்க எத்தனை பிள்ளைகள் அப்பாக்கு? நாங்க நீங்க 3 3 பேர் சொன்னீங்க. தம்பி, 3 பேர். அண்ணன் தம்பி ஒருத்தர். வெங்கட்சாமி அவர் அண்ணன், அடுத்தது விஜயலட்சுமி, என் தம்பி பரமசிவன். அப்பாவுக்கும் மகளுக்குமான பாண்டிங் எந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த காலகட்டத்துல? அதுக்கு வார்த்தையே இல்லை தம்பி, வார்த்தையே இல்லை. ஸோ யாருக்குமே அப்பான்னா பெண் குழந்தை மேல ஆசை இருக்கும். இப்பவுமே சொல்லுவாங்க. இதை நான் சொல்றதுனால என் தம்பிக்கு ஏதாச்சும் கோபம் வந்துட போகுது. அது ஜென்ரலி இருந்தது. நான் நிறைய கேள்வி கேட்பேன் அப்பாவை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்படி, அது எப்படி, இந்த சீன் எப்படி, அதெல்லாம் கேட்பேன். அப்போ சொல்லுவாங்க. அப்போ நடிகர் திலகத்தோட 100வது நிறைய தலைமை தாங்குவாங்க. அகாடமியில தான் பெரும்பாலும் கூட போவோம் நாங்கள். 100வது நாள் ஃபங்க்ஷன் அதெல்லாம் தலைமை தாங்குவாங்க. இப்போ வந்து வியட்நாம் வீடு முதல்ல டிராமாவா தான் வந்தது. 100th டே ஃபங்க்ஷனுக்கு அப்பா தான் தலைமை. இந்த லாஸ்ட் சீனு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு மேல அவர் சொல்லுவார். எனக்கு வந்து என் குழந்தைகள் அப்படி, நான் இப்படி, அது அந்த சொல்லி 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 ஒரே ஒரு இருமல் தான் வரும் அவர்கிட்ட. அந்த ஒரு இருமல்ல பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு சின்னதா ஏதோ வாயில ஒரு ரெட்டா வரும். அப்புறம் பேசி அந்த வசனங்களை பேசும்போது வராது. திரும்பி இரும்புவார். இரும்பும்போது கொஞ்சம் கொட்டும். இது லைவா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரத்தம் வரும் ஆச்சுங்களா. திருப்பி பேசுவார். அதுக்குள்ள ஜி சகுந்தலா அம்மா இருக்காங்க பாருங்க, அவங்க தான் வைஃபா நடிப்பாங்க. படத்துல பப்பிம்மா நடிச்சாங்க. அந்த அம்மா வந்து போதும் பேசாதீங்க, ஏன்னா பயப்படும் ஏதாச்சும் ஆயிட போதோன்னு. அந்த அம்மாவையும் தள்ளி விட்டுட்டு பேசி மறுபடியும் இருமுவார். மறுபடியும் கொட்டும். ஒரு ஒயிட் ஷர்ட்ல அப்படியே கொட்டும். இதை லைவா பார்த்த எனக்கு இது எப்படின்னு கேட்கணும். எப்படி அது வந்ததுன்னு அப்ப சொல்லுவாங்க. அது வந்து உள்ள ஒரு சின்ன மாத்திரையா அதை அடக்கி வச்சுக்கணுமா. அதை அடக்கி வச்சு அந்த டைலாக் பேசும்போதெல்லாம் டைலாக்கோட அதை வச்சு அமுக்கணும். அதை அமுக்குனா அது கொடுக்குமா, அந்த பிளட் மாதிரி அந்த ரெட் வருமா. அதை சொல்லுவாங்க. நீ தாம்மா இதெல்லாம் கேட்கற அப்படிம்பாங்க. எனக்கு ஒரு ஆர்வம். அது இல்ல நிச்சயமா எப்படி அது வருது அப்படின்றது. பேசிட்டு இருக்காரு, நல்லா இரும்புறாரு, ரத்தம் வருது. பேசிட்டு இருக்கிறாரு, வரல, இரும்புறாரு, ரத்தம், எப்படி அது? அப்பதான் கேட்டேன். அதை சொல்லுவாங்க.
ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, லைவ்ல பாக்குறோம் நம்ம, படமா இருந்தா கட் பண்ணி போறது வேற. கட்டாயம் லைவ் அகாடமில அந்த காலத்துல அருமையா இருக்கும். அந்த ஒலிக்கும் பின் டிராப் சைலன்ஸ் எல்லாம் அப்படியே எந்திரிச்சு பாக்குறாங்க. ஷர்ட் எல்லாம் ரத்தம். அதோட அவர் இறந்துருவார், சொல்லி இறந்துருவார். அதான் அந்த சீன். நீங்க சொன்னீங்க இப்ப வந்து இயற்கையாவே வந்து அப்பாங்களுக்கு வந்து மகள்கள் மேல ஒரு பிரியம் எக்ஸ்ட்ரா எப்பவுமே இருக்குன்னு சொல்லி. அப்பா நிறைய படங்கள் தயாரிச்சிருக்காங்க. ஸோ அந்த அந்த பிரியத்தினால தான் வந்து கம்பெனி பேரே வந்து விஜயலட்சுமி பிக்சர்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. முதல்லயே லக்ஷ்மி பிக்சர்ஸ் தான் எடுத்திருக்கிறாங்க. விகேஆர் அவர் இருக்கார் பாருங்க, அவரோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல வந்து லக்ஷ்மி பிக்சர்ஸ் தான் முதல்ல அம்மா பேரை தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நவராத்திரியில இருந்து ஸ்ரீ விஜயலட்சுமி பிக்சர்ஸ்ன்னு. அப்புறம் அண்ணன் பேர்லயும் வந்திருக்கு, ஒரு 2-3 படம் வந்திருக்கு. ஆனா நிறைய படம் ஸ்ரீ விஜயலட்சுமி பிக்சர்ஸ் அந்த பேனர் தான். இது வெளியூர் எங்கேயாச்சும் போனா, வெளிநாடு போனா கூட இதை சொல்லி காமிப்பாங்க. அப்போ உங்க பேர்ல தான் படம் எடுத்தாங்களா அப்படிம்பாங்க. அப்பா வந்து டிராமாலே இருந்ததுனால 5 வயசுல இருந்து இருந்திருக்காங்க. அறிமுகமானது நடிகரா தான். ஆமா, நாகராஜன் தான் அப்பாக்கு பேரே. அப்போ 1953 வெளிவந்த படம் இல்லைங்களா? சோ ஆரம்பிக்கும் போதே ஒரு கதாநாயகனா அந்த படத்துல அறிமுகமானது. முன்னாடி 49ல அப்பா டிராமா கம்பெனி சொந்தமா ஆரம்பிச்சிருக்காங்க. பழனி நாடக சபான்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல சொந்தமா அவங்களோட டிராமா நடத்தினால இன்னும் அந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. டிராமால பேசுற மாதிரி, நேர்ல பேசுற மாதிரி நடிப்புக்கு அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கே. பொதுவா அவங்க சொல்லுவாங்க, டிராமால நடிச்சிட்டீங்கன்னா நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. அதுதான் அது. அந்த மாதிரியான ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இல்லையா, லைவ். நீங்க மிஸ்டேக்கே பண்ண முடியாது. இருந்துட்டு தப்பு பண்ணிடுவாங்களாம். உள்ள கூப்பிட்டு அடி தலைக்கு முகத்தை விட்டுருவாங்களாம். அடி அப்படி விழுமா, வார்த்தைகள்ல மிஸ் பண்ணிட்டா. டேக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயாச்சும் யாராச்சும் பிழை விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். உடனே கட் பண்ணிடுவாங்க. சொல்லுவாங்க தப்பு வளரக்கூடாது. ஏன்னா ரோல் எல்லாம் சாமி ரோல், தெய்வத்தோட ரோல். தப்பே பண்ண முடியாது. பிழையாயிட்டா தப்பே பண்ண முடியாது. அப்படிதான் தம்பி. ஒரு முக்கியமான சீன் வந்து திருவிளையாடல்ல பொதிகை மலை பாட்டு ஒண்ணு வரும். அப்ப தேவிகா அம்மா தான் அந்த அம்மா நடிக்கிறாங்க. ஒரு வாரம், எப்பவுமே அப்பெல்லாம் பாட்டெல்லாம் ஒரு வாரம் எடுப்பாங்க. ஏதோ அந்த அம்மா வெளியூர் போற வாய்ப்பு வந்தனால கட் ஆயிடுச்சு. திருப்பி எடுக்கும்போது படம் டேக் போயிட்டாங்க, பாட்டு போயிட்டு இருக்கு, நடிச்சிட்டு இருக்காங்க, கட்டுன்ட்டாங்க. அப்ப கட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டாங்க. இங்க ஒரு மிஸ்டேக் இருக்கு, இந்த கண்டுபிடிங்க யாராச்சுன்னா. யாருக்கும் தெரியல. எல்லாம் அதே காஸ்டியூம், அதே ட்ரெஸ், அதே பாட்டு, எல்லாம் மிஸ்டேக் இருக்குன்னு. அப்புறம் அப்பெல்லாம் இது ஆல்பம் இருக்கும் இல்லையா, அந்த போட்டோஸ் எடுப்பாங்களே, ஆல்பம் கொண்டான்னு பார்த்தா அந்த அம்மா வந்து நெத்தியில ஒரு வேற மாதிரி திலகம் வச்சிருக்கும். இந்த ஷூட்டிங் எடுக்கும்போது திலகம் மாறிடுச்சு, அந்த பொட்டு மாறிடுச்சு. அப்போ எப்படி அது, நீங்க ஒரே ஷாட்ல நீங்க நடிக்கும்போது பொட்டு மாறினா எப்படி, அந்த நெத்தியில இருக்க திலகம் அதான் அந்த அளவுக்கு மைன்யூட்டா பார்த்துருக்காங்க. ராங்குன்னு சொல்லி அப்புறம் திருப்பி மேக்கப் மாறி அப்புறம் எடுத்தாங்க அந்த சீனை. யோசிச்சு பாருங்க எவ்வளவு அந்த காட்சியை யோசிக்கும் போது அவங்களுக்கு தெரியல, மேக்கப் போட்டவருக்கு தெரியல, கேமரால டைரக்டர்ஸ்க்கு தெரியல, கண்டுபிடிச்சிட்டாங்க. ராங் தான், தப்பு தப்பு தப்பு, நெத்தியில ஏதோ மிஸ் ஆகுது பாரு. ஏற்கனவே இருந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம நேத்து பண்றதே நமக்கு இப்பெல்லாம் சில சமயம் மறதி வந்துருது. அது மாதிரி அந்த நுணுக்கங்களை ரொம்ப பார்ப்பாங்க. சொல்வளம், தமிழ் உச்சரிப்பு, இன்னும் சொல்ல போனா தமிழுக்காவே பிறந்தாங்க. நாங்கெல்லாம் ஸ்கூல்ல என்ன படிக்கிறீங்க அப்படிம்பாங்க. தமிழ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க முகம் மாறிடும். அவ்வளவுதான். என்னம்மா அப்படிம்பாங்க. அப்போ உடனே நாங்க வந்து தமிழ் கிளாஸ் அது அப்படிம்பாங்க. அது வராது, அவங்களுக்கு பிடிக்காது. சினிமா வாய்ப்பு கதாநாயகனா எப்படி அமைஞ்சது அப்பாக்கு? நால்வர் படம் டிராமா வந்து சொந்தமா அப்பா நடிச்சிட்டு இருக்கும்போது, அவங்க ஐயா பேரு எம்ஏ வேணு, அவங்க தான் அப்பாக்கு ஆரம்பம். அவர் அந்த டிராமா பார்க்க வந்தப்போ அவருக்கு பிடிச்சிருச்சு அந்த கதையும் அந்த டிராமாவும். நீங்களே நடிக்கிறீங்களா, நான் படம் தயாரிக்கிறேன்னு சொல்லி அப்பாவே அந்த ரோலும் கொடுத்து நடிக்க வச்ச பெருமை அவருக்கு தான். அதனால அவருக்கு ஒரு நன்றி கடனை எப்பவுமே அப்பா அதை எங்கேயுமே சொல்லுவாங்க. எம்ஏ வேணு அவரோட ப்ரொடக்ஷன்ல தான் சம்பூர்ண ராமாயணமும் அவர் தான் எடுத்தார். அந்த படத்துலையும் அப்பா தான் ஸ்டோரி டைலாக் டைரக்ஷன் சோமுன்றவங்க பண்ணாங்க. நம்ம முழுக்க முழுக்க அது ஒரு டீம் மாதிரி 3 சிஎம் வச்சு அப்பா இருக்காங்க. ஒன்னு என்டி ராமாராவ், அதுல ராமராவ் வருவாரு. அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து கிருஷ்ணலீலா குருதட்சணையில வருவாங்க. எம்ஜிஆர் சிஎம் எடுத்த பெருமை அப்பாக்கு சார். அதுக்கப்புறமா தொடர்ந்து நிறைய படங்கள் கதை வசனம் எழுதியிருக்காங்க, நடிக்கவும் செஞ்சிருக்காங்க. அவங்க மாங்கல்யம் படம் நடுவில் ஏதோ அவங்க கொஞ்சம் மன வருத்தத்துல அவங்க பிடிக்கலையாம். ஏன்னா அவங்களோட வாய்ப்பு வந்து பெருசா வரலன்னு கொஞ்ச நாள் ஃபயர் சர்வீஸ்ல இருந்தாங்களாம். ஃபயர் சர்வீஸ்ல வேலை செஞ்சாங்க. அப்ப சொல்லுவாங்க, அங்க பெல் அடிச்ச உடனே
அந்த ஃபயருக்கு உண்டான இது வராதான். தியேட்டர்ல மணி அடிச்ச மாதிரி இருக்குமா, சினிமா பார்க்குற நினப்பு வந்துருமா, அந்த இதுதான். அதனால நான் இதையும் மறுபடியும் விட்டுட்டு திருப்பி சேலம்ல தான் அப்பா ரொம்ப, ரத்னா ஸ்டுடியோ அங்கே தான் சம்பூர்ண ராமாயணம் எடுத்திருக்காங்க, அங்கேயே தான் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு அவங்களுக்கு. அப்புறம் கோயம்புத்தூர், அப்புறம் தான் மெட்ராஸ். சினிமா தாங்க அவங்க அப்பாவோட மூச்சு. அந்த உயிர் வந்து வசனம், திரைப்படங்கள் தான் அவங்களோட உயிர் மூச்செல்லாம் சினிமா தான். வாய்ப்புகள் சரியா வரல, அதனால வந்து போனாருன்னு. அப்ப நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணாங்களா அப்பா அந்த காலகட்டத்தில்? இருந்திருக்கும் தம்பி, இல்லாம இருக்காது. சேலஞ்சஸ் லைஃப்ல இருந்தாதான் வளர முடியும். அவங்களுக்கும் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெருசா வாய்ப்பு பேசியிருக்காங்க, அதை பத்தி சொல்லியிருக்காங்களா ஏதாவது அம்மாவோட? சொல்லுவாங்க. வாய்ப்பை தேடி நம்ம போகும்போது வாய்ப்பு வராது. சில நேரம் வாய்ப்பு நம்மளை தேடி வரும்போது நமக்கு நேரம் இருக்காது. அது மாதிரி நிறைய படங்கள் வாய்ப்பு வந்துருக்கு. வெளிப்படங்கள் அப்பா பெருசா பண்ணலை. கந்தன் கருணை வந்து அவர் சாரதா ஸ்டுடியோ ஓனர் ALS அவங்க ப்ரொடக்ஷன்ல பண்ணாங்க. ராஜராஜ சோழன் வந்து உமாபதி அவங்க ப்ரொடக்ஷன். காரைக்கால் அம்மையார் வந்து சிவி, அவர் வந்து ராமண்ணாவோட மச்சான், அவர் கூட ஒய்ஃபோட தம்பி, அவங்களுக்கு பண்ணாங்க. அந்த மாதிரி குறிப்பிட்ட சில படங்கள் தான் பண்ணாங்க. மற்றதெல்லாம் அப்பாவோட ப்ரொடக்ஷன் தான். திருமால் பெருமையெல்லாம் அதுவும் வெளி ப்ரொடக்ஷன் தான். ஆனால் அருமையாக இருக்கும். கதையை பார்த்தீங்கன்னா பெருமாளோட கதை அப்படியே மொத்தமும் வந்துடும். பரஞ்சோதி முனிவரோட திருவிளையாடல் புராணம் தான் திருவிளையாடல். அடியார்களோட புராணம் தான் திருவருட்செல்வர். திருச்சி தான் வரும். திருவிளையாடல் மொத்தமும் சிவலீலை, அவரோட கதைகள் தான். திருவருட்செல்வர் தான் அடியார்களோட கதை. இடைப்பட்ட காலத்துல வந்து அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, போராட்டங்கள் இருந்துச்சு. அது 53 வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் ஆச்சு இல்லையா படங்கள் இயக்கறதுக்கு, இயக்குனரா. எப்படி இயக்குனரா மாறினாங்க? வடிவுக்கு வளைகாப்புல தான் சாவித்திரி அம்மாவும் ஒரு நடிகர் திலகமும் தான் நடிச்சாங்க. அதுவே ஒரு வருஷமோ என்னவோ கேப் இருந்தது அந்த படம். அப்ப அவர் ஏதோ யூரோப் டூரோ ஏதோ போனதா ஒரு கேள்வி. அது முடிச்சுட்டு வந்து தான் திருப்பி முடிச்சாங்க அந்த படம். அதுவும் அருமையான, அதில் தான் டைரக்ஷன் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்பாவுக்கு. பாட்டுகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுலேயும் ஜீவபூமின்னு ஒரு படம் அண்டர் ப்ரொடக்ஷன் இருந்து வரவே இல்லை தம்பி. அது ரொம்ப அழகா இருக்கும். பெரிய பெரிய ஆல்பம் இருக்கும் வீட்டுல. அதான் முதல் படமா இயக்குனது இல்லையா? இல்ல, வடிவுக்கு வளைகாப்பு. ஜீவபூமி வந்தது. இயக்குனர் ஆகணும்ன்ற முடிவு எப்படி எடுத்தாரு? மொத்த ஆசையும் அதுவா தான் இருந்திருக்கும். நடிக்க பிடிக்கலன்னா அவங்க அப்பா ஒரு 8 படமும் ஒண்ணு நடிச்சிருக்காங்க. பெண்ணரசி, நல்ல தங்காள் தான் நடிச்சு. மாங்கல்யம் அவங்களுக்கு பிடிக்கலையா நடிக்கிற வாய்ப்பு. எனக்கு பெருசா பிடிக்கல. எப்படியாச்சும் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி டைரக்டர் ஆகணுன்ற ஆசை தான் ரொம்ப இருந்ததுமா எனக்கு. அந்த அம்மா சொல்லுவாங்களாம், ஒரு பாட்டுல வந்து அந்த 2 பேரும் ஜோடியா பாடுற டூயட். அப்ப நெருங்கி கொஞ்சமாச்சும் நெருங்கி பாடலைன்னா அந்த பாட்டுக்கு இதே இருக்காது. அண்ணா நீங்க வந்து இப்படி நடிக்கலன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கும் வாய்ப்பு போயிடும், எனக்கும் வாய்ப்பு போயிடும். அந்த அம்மா மிரட்டுவாங்க, முப்புன்னு வேர்த்துருமா அப்பா அந்த ஷாட் எடுக்கும்போது. அவங்களுக்கு அந்த டைரக்ஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு அலர்ஜி. அவங்களுக்கு நடிக்க பிடிக்கல. தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். தங்கத்துக்கு வெள்ளி சேதாரத்தில் தள்ளுபடி. 1 கிராம் தங்கம் வாங்கினால் 400 ரூபாய் வரை தள்ளுபடி என வகை வகையான ஆஃபர்.